அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வெட்டிவேர் விவசாயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெட்டிவேர் விவசாயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டு இருக்கோம். நம்ம ஒரு 1000 பேக் வெட்டிவேர் விவசாயம் பண்ணால் நமக்கு எவ்வளோ செலவாகும், சரிங்களா? அப்போது அந்த 1000 பேக்கில் நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ வேர் கிடைக்கும், அந்த வேரை நான் சேல் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும், நீங்கள் உடனுடனே பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 பேக் வெட்டிவேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் 30,000 செலவாகுங்க. சரிங்க, நான் 30,000 செலவு பண்ணுறல, எனக்கு எத்தனை கிலோ வேர் கிடைக்கும், அதில் எனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க சொன்னால் உங்களுக்கான பதில் தாங்க இது. அதாவது நீங்கள் 30,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1000 பேக்கில் 2500 கிலோ வரைக்கும் வேர் நமக்கு கிடைக்குங்க. இது ஈரப்பதமான வேர் மட்டும்தாங்க. ஈரப்பதமான வேர் நம்மளால் வைக்க முடியாது இல்லையா, சரியா? அதனால் நம்ம என்ன செய்யணும், அறுவடை பண்ணி நம்ம நேலில் வெட்டி வேற காய வைக்கணுங்க. வெட்டி வேற காய வைக்கும்போது நமக்கு 800 கிலோ காய்ச்சலில் போயிடுங்க. அப்படி 800 கிலோ காய்ச்சலில் போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது வேர் எவ்வளோ கிடைக்கும், 1700 கிலோ வேர் கிடைக்குங்க. இந்த 1700 கிலோ வேர் கண்டிப்பாக உங்களுக்கு கூடுமே தவிர குறையாதுங்க. ஏன்னா நாங்களும் அறுவடை செஞ்சுருக்கிறோம் இல்லையா, அதனால தான் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் உங்ககிட்ட, சரியா? 1700 கிலோ வேருன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வெட்டி வேரை நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கணுங்க. இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு பயிர் செய்கிறோன்னு சொன்னால் அந்த பயிரை நம்ம எப்படி வளர்க்கணும், அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம என்ன விலைக்கு விற்கணுன்றதை நம்ம திட்டமிடல் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் வெட்டிவேர் விவசாயத்துலையும் இருக்குங்க. வெட்டிவேர் விவசாயம் நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்கணும். இத்தனை கிலோவுக்கு அறுவடை பண்ண போகிறோம், இத்தனை கிலோ நம்ம சேல் பண்ணணும், நம்ம சேல் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதை நம்ம திட்டமிடுதல் பண்ணிக்கணுங்க. நீங்கள் இந்த 3 விதமாக வெட்டி வேரை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று, வெட்டி வேரை நீங்கள் சேல் பண்ணலாம். அடுத்தது வெட்டி வேர் நம்ம புல்லை கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ணுற புல்லை நீங்கள் நேரில் காய வச்சு அதை நம்ம பவுடர் ஆக்கி கொடுக்கலாம், சரிங்களா? அப்படி பவுடர் ஆக்கி கொடுத்தோம்னா நமக்கு அதுலேயும் வருமானம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா, அதனோட நாற்று இப்போ நம்மக்கிட்ட தேவைக்கு அதிகமாக நம்ம நாற்று வந்துடுங்க. இப்போ நம்ம அறுவடை பண்ணுறீங்க, அதாவது வெட்டி வேரினுடைய 10 மாதங்கள் முடிந்து 11ஆம் மாதமோ இல்லை 12ஆம் நீங்கள் அறுவடை பண்ணுறீங்கன்னு சொன்னால் நம்ம வேறு எடுத்துனதுக்கப்புறம் அந்த வெட்டி வேரினுடைய நாற்று நம்ம என்ன செய்வோம்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம அடுத்த நடவு செஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நாற்றை மற்ற விவசாயிங்களுக்கு நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம், சரிங்களா? நீங்கள் உங்கள் நிலத்தங்களை எப்படி நீங்கள் அனுபவம் பண்ணி அறுவடை செஞ்சீங்களோ அதை அவருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த நாற்றை நீங்கள் சேல் பண்ணிடலாம். அதாவது வெட்டி வேரில் உங்களுக்கு வேரையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், வெட்டி வேர் இருக்கிற மேலே இருக்கிற புல்லை நீங்கள் பவுடர் ஆக்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வெட்டி வேர் நாற்றாவும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது திட்டமிடுதல், இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி திட்டமிடுதல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெட்டி வேரில் நல்ல பயிர் செய்யும்போது நல்ல லாபகரமாக இருக்குங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? வெட்டி வேரை பொறுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1000 பேக் போடுறீங்கன்னா நமக்கு அதில் ஈரப்பதமான வேர் 2500 கிலோங்க. அதில் நம்ம காய்ச்சல் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1700 கிலோ கிடைக்குங்க. இந்த 1700 கிலோ இன்ட்டு உங்களுக்கு 300 ரூபா, இன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350 400 வரையும் போயிட்டுருக்கு. நீங்கள் 300 ரூபான்னு சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபா வெட்டி வேரில் இருக்குங்க, சரிங்களா? இது வெட்டி வேரினுடைய வருமானம். அடுத்தது வெட்டி வேர் புல் கணக்கு பண்ணிக்கலாம். வெட்டி வேர் புல் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் புல்லை நீங்கள் எடுத்து காய வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டி வேருடைய பேகுக்கு 1.5 கிலோ அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுடர் கிடைக்குங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 150 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வெட்டி வேருடைய அந்த இலை பவுட்ரு போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் 1.5 கிலோ இன்ட்டு 1000 பேக் கணக்கு பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 கிலோ வரும், சரிங்களா? இந்த 1500 கிலோவை நீங்கள் 150 ரூபான்னு கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,25,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த பவுடரில் கிடைக்குங்க, சரிங்களா? இந்த பவுடரில் வருமானம் 2,25,000 வரைக்கும் உங்களுக்கு. நம்ம இதை ரெண்டையும் சேர்த்தோம்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா 7,35,000 வரைக்கும் வெட்டி வேர்லேயும் வெட்டி வேரினுடைய புல்லுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும். வெட்டி வேர் விவசாயம் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய விவசாயம் தாங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணால் நமக்கு லாபம், மார்க்கெட்டிங் பண்ணலைன்னு சொன்னால் நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய லாபம் கிடைக்காதுங்க, சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கும் நம்ம விவசாயத்தில் இறங்கிட்டோன்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்யணுங்க. அப்படி பண்ணால் தான் நமக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும். தொடர்ந்து இந்த வெட்டி வேர் விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பண்ணலாம், நமக்கு அப்புறம் மற்றவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நாற்றை நம்ம உற்பத்தி பண்ணிக்கினே இருப்போம் இல்லையா, தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கினே இருக்கலாம், சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா வெட்டி வேரினுடைய அந்த நாற்று நம்ம சேர்க்கலை, சத்தம் நமக்கு கூடுதலாக கிடைக்கும்.
மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வெட்டி வேர் பற்றி போடுவோம். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.